சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் வரவே வராதா? ஓய்வூதிய குழு இடைக்கால அறிக்கை. தலைமைச் செயலக பணியாளர்கள் தந்த திடீர் அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தன்னுடைய கால அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. மேலும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசமும் அக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு தலைமைச் செயலக சங்கம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்றையும் தற்போது வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தனது இடைக்கால அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்து 9 மாதங்களில் அரசுக்கு அளிக்க ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் 3 அதிகாரிகள் கொண்ட குழு கடந்த பிப்ரவரி மாதம் அரசால் அமைக்கப்பட்டது. மாநில அரசின் நிதி நிலையினையும் பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு ஆராய்ந்து செப்டம்பர் மாதத்துக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தியிருந்தது. அதன்படியே 194 அரசு பணியாளர் சங்கங்களுடன் 9 சுற்று கூட்டங்கள் அக்குழு நடத்தியது. அதன்படி கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஆனால் சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகளின் எண்ணிக்கை அதிகம் என்பதாலும் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள் மற்றும் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் போன்றவற்றுடன் மேலும் கலந்தாய்வுகள் நடத்த வேண்டியிருப்பதாலும் சற்று கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது. இந்த சூழலில்தான் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்த தன்னுடைய இடைக்கால அறிக்கையினை அரசுக்கு அக்குழுவானது நேற்று சமர்ப்பித்துள்ளது. மத்திய அரசு நிதி நிறுவனங்கள், LIC ஆகியவற்றுடனான கலந்தாய்வுகள் மேற்கொண்ட பிறகு குழு தன்னுடைய இறுதி அறிக்கையினை விரைவில் அரசுக்கு சமர்ப்பிக்கும் என்றும் விளக்கம் தரப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் தொடர்பான குழுவுக்கு கால அவகாசம் அளிக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது. அத்துடன் ஓய்வூதிய குழு தனது நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் கருத்து தெரிவித்துள்ளது. மேலும் கருப்பு பேட்ஜ் அணிந்து வரும் 6ஆம் தேதி பணியாற்றப் போவதாகவும் அதிரடியாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமைச் செயலக சங்க தலைவர் வெங்கடேசன், செயலாளர் ஹரிசங்கர் ஆகியோர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் நம்பகத்தன்மையை இழந்த ஓய்வூதிய குழு, அதில் சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்புக்கு மாறாக அரசின் ஓய்வூதிய குழு தனது அறிக்கையை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் வழங்காமல் அதே தேதியில் இடைக்கால அறிக்கையை அளித்துள்ளது. இது சட்டப்பேரவை அறிவிப்பை மீறும் செயல். கால நீட்டிப்பு குறித்து அரசிடம் நேரடியாக கோராமல் மறைமுகமாக கேட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். இடைக்கால அறிக்கை அளித்ததன் மூலம் ஓய்வூதிய குழு தனது நம்பகத்தன்மையை இழந்துவிட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தலைமைச் செயலக பணியாளர்கள் அக்டோபர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியாற்றுவார்கள். முதல்வர் இந்த விஷயத்தின் தீவிரத்தை மனதில் கொண்டு உடனடியாக தலையிட்டு திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கூட்டாக தெரிவித்துள்ளனர். தமிழக அரசின் ஓய்வூதிய குழு இடைக்கால அறிக்கை அளித்ததற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தலைமைச் செயலக பணியாளர்கள் வரும் 6ஆம் தேதி கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியாற்ற போவது மிகுந்த பரபரப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தி வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.